டே ரங்கா, கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு உனக்கு. மெட்ராஸில் எத்தனையோ பேர் ஆவின் பூத்துக்கு முன்னாடி விடிய காலையில் 4 மணிக்கு கொசுக்கடியில் க்யூவில் நின்று டோக்கன் கொடுத்து பால் வாங்கிட்டு வரானுங்க. நீ என்னடானா அந்த பாலை தரைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க. நியூஸ் பேப்பரில் நெல்சன் மண்டேலா விடுதலையான செய்தியை படிக்கிறத நிறுத்திட்டு முதல்ல அந்த பழைய துணியை எடுத்து தொடடா. சிவராசன் கத்திக்கிட்டே பாயை சுருட்டி அவன் மூஞ்சியை குறி வச்சு எரிஞ்சான். ரங்கன் அசால்ட்டாக நவுந்து நியூஸ் பேப்பரை திருப்பிட்டு, போடா சிவா, நான் என்ன வேணும்னா ஊற்றுனேன், கை தவறி கொட்டிருச்சு, இன்றைக்கி வரதனோட டேர்ன் தானே வீடு பெருக்கிறது, அவன் பெருக்கும்போது இதையும் சேர்த்து தொடக்கிட்டோம் அப்படின்னு நக்கலாக சிரித்தான். பாத்ரூம்லேருந்து லைஃப் பாய் சோப்பு வாசனையோட தலையை தோட்டிக்கிட்டே வந்த வரதனுக்கு இது காதில் விழுந்துருச்சு. என்னது, ஏன் டேர்னா? டேய் ரங்கா, உனக்கு என்ன பெரிய கார்பரேஷன் கமிஷனர் நினைப்பா? நான் வீடு வேணால் பெருக்குவேன், அந்த பாலெல்லாம் தொடக்க மாட்டேன், ஒழுங்காக தொடச்சிரு. அப்புறம் மொச்சு நம்மளை விட அந்த தான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். டே முடியாதடா ரங்கன் கத்துனான். அவ்வளோதான். சிவராசன் ரங்கனோட கையை பிடிக்க வரதன் பின்னாடி இருந்து ரங்கன் தலையில் தலைவாணியால் ஒரு போடு போட்டான். 3 பேரும் பெட்ஷீட்டையும் தலைவாணியும் இழுத்துக்கிட்டு தரையில் உருள ஆரம்பிச்சானுங்க. தொடக்கிறியா மாட்டியாடா? டேய் விடா, மாட்டேன்டா மாட்டேன், இன்றைக்கி அவன் டேர்னு தானே, அவன் பெருக்கும் அப்படியே தொடச்சான் என்னவா? ரங்க அப்படியே மூச்சு வாங்க கத்துனான். சண்டை முத்தி போய் ஒருத்தர் சட்டையை ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சிவராசன் சட்டுன்னு சண்டையை நிறுத்திட்டு அவனோட பேண்ட் பாக்கெட்டை தடவி பார்த்தான். அவனோட முகம் அப்படியே பிரகாசமாச்சு. உள்ள ஒரு சிசர் சிகரெட்டு. டே 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 யுத்தத்தை நிறுத்துங்கடா. அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த சிகரெட்டை காட்டினான். சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 3 பேரும் அப்படியே சண்டையை நிறுத்தி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்று அந்த சிகரெட்டையே பார்த்துட்டு இருந்தானுங்க. வரதன் டக்குன்னு சண்டையை மறந்துட்டு தீப்பட்டி இதோ அப்படின்னு ஓடி வந்தான். சிவராசன் முதல்ல ஒரு நீளமான ஒரு இழுவை இழுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி சொர்க்கத்தையே நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். ரங்கன் அவனை நக்கலை பார்த்து, என்னடா சிவா, புகை அப்படி போகுது, மாலா நினப்பா அப்படின்னு இழுத்தான். சிவா புகையை ஊதிட்டு சிரிச்சுட்டே, இப்போ பார், அடுத்து வரதன் இழுக்க போகிறான். தூங்காமலேயே ஷீலாவை பற்றி கலர் கலராக கனவு காம்பான். உடனே வரதன் சிகரெட்டை வாங்கிட்டு, நான் மட்டும்தான் கனவு காம்பனா, இந்த ரங்கனுக்கு மட்டும் என்ன குறைச்ச? ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே விஜயாவை நினச்சி நெஞ்சு உருகி இப்படி இழுத்து ரங்கனோட முகம் அப்படியே செவந்து போச்சு. அப்படியே வெக்கப்பட்டுட்டான். டேய் போங்கடா மக்கள் பிடிச்சவனுங்களா. உடனே வரதன், நாங்கள் பரவாயில்ல மச்சான், ஆனால் ஒன் சைடு லவ்வுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே அப்படின்னு ரங்கனை கிண்டல் பண்ணான். சரி ஓகே, விஜயகாந்த் படம் வந்திருக்கு, புலன் விசாரணை, நல்லா இருக்கான், நாளைக்கு போகலாமா? போகலாண்டா. நீ? சரி, இன்றைக்கி சனிக்கிழமை, தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லை, உதயம் பருப்பும் தீர்ந்து போச்சு, போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கணும். சிவராசன் உடனே எந்திரிச்சு, ஆமாடா வரதா, வாங்கிட்டு வந்துடுவோம், அடுத்த வாரம் தலைவர் படம் வேறு ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் செலவுக்கு காசு இருக்காது, இப்போயே வாங்கிட்டு வந்துடுவோம். ரங்கா, அந்த மஞ்சப்பை எடுத்துகிட்டு வா, கிளம்புவோம். ஆனால் ரங்கன் கட்டில் அப்படியே குப்புறப்படுத்திட்டே, டேய் எனக்கு மார்க்கெட் வர பிடிக்கலடா, வெயில் மண்டையை பொழக்குது, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு அசால்ட்டாக ஒரு குண்டை தூக்கி போட்டான். வரதனுக்கு அப்படியே ரத்தம் தலை கேறிடுச்சு. என்னடா விளையாடுறியா? காலையில் டீ குடிக்கும்போது தானே உங்ககிட்ட மார்க்கெட் போகணும், இதெல்லாம் வாங்கணும் லிஸ்ட் எழுதுனேன், நீயும் கண்டிப்பாக போவோம் அது இதுன்னு, இப்போ என்னடா பல்ட்டி அடிக்கிற? இல்லைடா, ஏதோ உடம்பு ஒரு மாதிரி கிருன்னு இருக்கு, பயங்கரமாக தூக்கம் வேற வருது. ரங்கன் இழுத்தான். சிவராசன் உடனே அவன் பக்கத்தில் போய் அவனோட தோளை தொட்டு நைஸாக ஐஸ் வைக்க ஆரம்பித்தான். யோ மாமா, மார்க்கெட் என்ன கோயம்பேட்லையா இருக்குது? பஸ் ஏறி போகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு அடுத்த தெருவில் தானே இருக்குது, சும்மா அப்படியே நடந்து போய் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் டக்குன்னு வாங்கி தூக்கி போட்டுட்டு 1 மணி நேரத்தில் வந்துடலாம், கிளம்புடா. ஆமாடா ரங்கா, 3 பேரும் போனால் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிட்டு வந்துடலாம்ல, வேலையும் சீக்கிரம் முடியும், கரெக்டாக 1 மணி நேரம், அதுக்கப்புறம் நீ வந்து குப்புறப்படுத்த தூங்கு, எவனும் கேட்கவும் மாட்டான் அப்படின்னு வரதனும் அப்படியே கெஞ்சுற குரலில் சொல்லி பார்த்தான். ஆனால் ரங்கன் அசரலை. அந்த 1 மணி நேரம் வெயில் என் உடம்பு தாங்காதடா, அந்த மஞ்சப்பையில் பாதியை சிவா தூக்கட்டும், மீதியை நீ தூக்கிக்கோ, நான் வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போர்வையை தலை வரைக்கும் இழுத்து மூடிக்கிட்டான். வரதன் சிவராசனை பார்த்து, இவன் எப்போவுமே இப்படி தான்டா, திங்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து உட்காருவான், வேலைன்னு வந்துட்டா கடைசி நேரத்தில் இப்படி பல்ட்டி அடிப்பான், விடு இவனை கெஞ்சிட்டு இருக்காத, நாம் போகலாம். வர்ற வழியில் கற்பகம் மெஸ்ஸில் நல்ல கார சாரமாக பரோட்டா வாங்கி நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிட்டு வருவோம், இவனுக்கு வெறும் ரசஞ்சோறு தான், கிளம்பு அப்படின்னு எரிச்சலாக சொன்னான். சிவராசனும் வரதனும், இன்றைக்கி நைட்டு உனக்கு சாப்பாடு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே கிளம்புனாங்க. கதவை டமார்னு சாத்திட்டு அவங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதும் ரங்கன் மெதுவாக எந்திரிச்சு வந்தான். நேராக போய் மெயின் கதவை நல்லா இழுத்து தாப்பா போட்டான். பத்தாதுன்னு எவனாவது திடீர்னு தட்டிட்டு உள்ளே வந்துடக்கூடாதுன்னு வாசலுக்கு நேராக ஒரு தடையை வச்சு கதவை லாக் பண்ணான். அப்படியே விறுவிறுன்னு ஆஃபீஸ் டேபிள் கிட்ட போனான். ட்ராயரில் பூட்டி வச்சுருந்த அந்த கவரில் கைவிட்டு உள்ளேருந்து கருப்பு மையால் எழுதப்பட்ட அந்த லெட்டரை வெளியில் எடுத்தான்.
அப்படியே நெஞ்சில் வச்சுக்கிட்டே படிக்கலான்னு போனான். ஆனால் மேலே சுற்றுற ஃபேன் காற்றுல அந்த பேப்பரு படபடன்னு சத்தம் போட்டுச்சு. ஐயோ பேப்பர் கிழிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து போய் ஃபேனை ஆஃப் பண்ண சுவிட்ச் போர்டு பக்கம் ஓடுனான். ஆனால் அந்த கேப்பில் லெட்ரு பறந்துடக்கூடாதுன்னு பதறி போய் மறுபடியும் டேபிள்கிட்டேயே தாவி குதிச்சான். அந்த லெட்டரை அப்படியே அவனோட மார்புக்கு நேராக வச்சு பிரித்தான். இங்கிலாந்து லெட்ரு. பேப்பர் லைட்டாக கசங்குற மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்னு பதறி போய் ரொம்ப மென்மையாக பூவை கையாளுற மாதிரி லேசாக தளர்த்தி அப்படியே பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அன்புள்ள அத்தானுக்கு நலம் நலமறியாவா. என்னடா இந்த விஜயா எடுத்த எடுப்புலையே அத்தான் அப்படிங்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிங்க. உங்களை காதலிக்கிறவள் என்ற வகையில் மட்டும் நீங்கள் எனக்கு அத்தான் இல்லை. உங்கள் அம்மாவோட பாட்டியின் பெரியத்தான் மனைவி எங்கள் குடும்பத்தில் பிறந்தவளாம். அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு பார்த்தாலும் நீங்க எனக்கு அத்தான் தான். சுற்றி வளைத்து என்ற வார்த்தையின் பொருள் புரிகிறதா? எனக்கு அது புரிய புரிய மனம் அல்லாடுது. வெக்கமா வருது. இப்போ வெக்கம் போய் பயம் வருது. ஒருவேளை நான் எதிர்பார்ப்பது போல் நீங்கள் என்னை காதலிக்காமல் இருந்தாலும் இருக்கலாமோ என்ற பயம். ஆமா தான், தெரியாம தான் கேக்குறேன். விரும்பிய பெண்ணிடம் ஒரு ஆடவன்தான் தன் விருப்பத்தை முதலில் தெரிவிக்க வேண்டும் என்பது உலக ரகசியம். ஆனால் காத்திருந்து காத்திருந்து கண்ணெல்லாம் நீர் நிறைந்து இப்போது நானே நாணத்தை விட்டு ஆசையை தெரிவிக்க வேண்டியதிருக்கிறதே என்பதை உணரும்போது என் மேல் எனக்கே வெறுப்பா இருக்கு. அதே சமயம் ஆசையை அதற்கு உரியவரிடம்தானே தெரிவிக்கிறோம் என்று தெளியும் போது சிரிப்பு வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்காத்தா? கல்லூரிகளில் வெவ்வேறு சமயங்களில் வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு விடப்பட்ட விடுமுறைகளால் 3 வருடங்களாக சந்திக்காத நாம் கிராமத்து கரும்பு தோட்டத்திற்கு அருகே சந்தித்தோம். உங்களோடு ஒட்டிக்கொண்ட உங்களின் 10 வயது அக்கா மகனை பார்த்து நான், என்னடா ஆளை அடையாளம் தெரியல அப்படின்னு. நீங்கள் என்னை உற்று பார்த்தது உண்மைதான். ஆனால் ஒரு வார்த்தை நீயும் தான் அப்படின்னு சொன்னீங்களா? இன்னொரு நாள் நீங்க டவுனுக்கு பிரமாதமா போயிட்டு இருந்தீங்க. குளத்தில் குளித்து விட்டு சுமதியோடும் வளர்மதியோடும் வந்த நான் மஞ்சள் சட்டையும் சிமெண்ட் கலர் பேண்ட்டும் பளபளக்க வார்த்தெடுத்த இரும்பு போல் சுருட்டை தலையோடு சொக்க வைக்கும் முகத்தோடும் போன உங்களிடம் கிறங்கி போய், யாராவது அழகா மாறணும்னா இந்த ஊர்ல 4 வருஷம் இருக்கக்கூடாது, அப்படியே தப்பித்தவறி இருந்தாலும் அடிக்கடி குத்தாலத்துல போய் குளிக்கணும் அப்படின்னு. நான் எதிர்பார்த்தது போலவே நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள். யார? வளர்மதிய. நல்ல வேலை, அவ உங்களுக்கு சொந்த சித்தி மக. அதனால நிம்மதியாயிட்டேன். அழுகுச்சியிலும் அடுக்குச்சியான உங்கள் தங்கையிடம் குமுதம் இருக்கா அப்படின்னு உங்க வீட்டுக்கு வந்தே கேட்டேன். அவ்வளோ வேணும்னா வாங்கி படியேன் அப்படின்னா. நான் சிரித்து மழுப்பினேன். உங்க அண்ணனுக்கு வேலை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ வேணும்னா உங்க அண்ணனுக்கு கிடைக்குதான முதல்ல பாரு. அவருக்கு கிடைக்கல, எங்க அண்ணாவை இளக்காரமா பேசுறியா என்று சண்டைக்கு வந்தாள். அவள் குட்ட குட்ட குனிந்தேன். யாருக்காக, எதற்காக? உங்கள் தலையில் செல்லமாக குட்ட வேண்டும் என்ற லட்சியம்தானே. அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு வேலை கிடைச்சி சென்னைக்கு புறப்படுறீங்க. உங்கள் தெருவிற்கு குழாய் தண்ணீர் பிடிக்கும் சாக்கில் வருகிறேன். நீங்கள் சாளரம் வழியாய் என்னையே பார்க்கிறீர்கள். வரிசையின் முன்னடி பானையாக இருந்த என் பாத்திரத்தை இதர பானைகளுக்காக விலக்கி வழிவிட்டு 1/2 மணி நேரம் உங்களையே பருகுகிறேன். ஞாபகம் இருக்கா தான்? சென்னைக்கு புறப்படுகிறீர்கள். ரயில் நிலையத்தை நோக்கி நடக்கும் உங்கள் பின்னால் ஏதோ ஒரு சாக்கில் நானும் நடக்கிறேன். வழியில் போன காமாட்சி பாட்டியை பார்த்து, பாட்டி மெட்ராஸுக்கு மகா வீட்டுக்கு போறீங்களாமே, என்ன மறந்துடாதீங்க, நான் எப்பவும் உங்க பேத்தி தான் அப்படின்னு. புரிந்து கொண்டவர் போல அப்பாவுடன் சென்ற நீங்கள் என்னை திரும்பி பார்க்கிறீர்கள். எனக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. உங்கள் கம்பெனி முகவரியை கண்டுபிடிக்க நான் பட்டப்பாடு. இதற்கே எனக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். காதல் திலகி என்று நீங்களே கொடுத்து விடுங்களேன். நமது ஊர்க்காரர்களான வரதரும் சிவராசனும் நீங்களும் ஊரில் ஒன்றாக சுற்றியது போல ஒரே அறையில் இருப்பது அறிந்தது மகிழ்ச்சி. ஒரு சின்ன வேண்டுகோள், சிகரெட் அதிகம் பிடிக்காதீர்கள். முடிவாக என்னை நீங்கள் காதலிக்கவில்லை என்றால் என்னை இந்த காகிதமாக பாவித்து கிழித்து விடுங்கள். நீங்களும் காதலிப்பதாக இருந்தால் அடுத்த சனிக்கிழமை என் கைக்கு கிடைக்கும்படி கடிதம் எழுதுங்கள். அன்று அப்பா வெளியூர் கல்யாணத்திற்கு போகிறார். அண்ணா 8வது தடவையாக இன்டர்வியூக்கு போவான். எனக்கு கல்லூரி தோழிகள் கடிதம் எழுதுவதுண்டு. ஆகையால் அம்மா சந்தேகப்பட மாட்டாள். இது ஒத்திகை பார்த்து எழுதிய கடிதம் அல்ல, கண்ணில் ஒற்றி எழுதிய கடிதம். முத்தங்களுடன் முடிக்கும் அன்பு விஜயா. இந்த லெட்டரை படித்த உடனே ரங்கனுக்கு சந்தோஷம் தாங்கலை. தான் மனசுக்குள்ளே இருந்ததான் அவளுக்குள்ளேயும் இருந்திருக்கு. தான் அவளை பார்த்த ஒவ்வொரு தருணமும் அவளும் தன்னையை பார்த்துருக்கா அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே வானத்தில் பறந்தான். அந்த லெட்டரை அப்படியே நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு அப்படியே கீழே படுத்துக்கிட்டு மேலே ஓடுற ஃபேனை அப்படியே பார்த்துக்கிட்டு கனவுலகத்தில் மிதந்தான். இப்போ பதிலுக்கு லெட்டர் எழுதுனா எப்போ எழுதணும், அவளுக்கு சனிக்கிழமைக்குள்ளே கிடைக்கணும், இல்லை திடீர்னு நேராக போய் பொண்ணு கேட்டால் என்ன, அப்படிலாம் அவனுக்கு நினப்பு வருது. அப்படி நினைக்கும்போது கூடவே இந்த நினப்பும் வருது. முதல்ல இந்த லெட்டரை இவனுங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும். தெரிஞ்சால் கிண்டல் பண்ணியே சாவடிச்சிருவானுங்க. முக்கியமாக இன்னைக்கு இதை படிக்க தான் நான் கடைக்கு வரலன்னு தெரிஞ்சால் கொன்றுவானுங்க அப்படின்ற நினப்பும் கூடவே வந்துச்சு.
அப்படியே மெய் மறந்து தூங்கலை, ஆனால் கண்ணை மூடி அந்த நினைவுகள்லேயே இருந்தான். நேரம் போனதே தெரியல. அவன் மிதந்துட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பதறி போயிருந்துருச்சான். முதல்ல இந்த லெட்டரை எங்கேயாவது மறைச்சி வைக்கணுமே. அப்படியே யோசித்தான், என்ன பண்ணுறது, எங்கே மறைக்கிறதுன்னு. டக்குன்னு எந்த புக்கிலேருந்து எடுத்தானோ அந்த புக்கிலே உள்ளே மறைச்சி வச்சுட்டு போய் கதவை திறந்தான். சிவராசனும் வரதனும் தூக்க முடியாமல் 2 பையை தூக்கிட்டு வந்து அப்படி முறைச்சிக்கிட்டே பார்த்தானுங்க. டக்குன்னு வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். வெயில் கொளுத்தி இருக்கு, அவனுங்களுக்கு வேர்வை கொட்டுது. உள்ளே வந்த உடனே ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சாங்க. அப்படியே அந்த ஃபேன் காற்று கீழே உக்காந்தாங்க. ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் சுத்தமும் அவன் லெட்டரை ஒழிச்சு வச்சுருந்த புக்கு அந்த ஃபேன் காற்றுல அப்படியே படப்படான்னு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிது லேசாக. இவனுக்கு பதப்பு. அச்சுச்சோ, அந்த லெட்டரை பார்த்துட்டானுங்கன்னா அவுட்டு அப்படின்னு. அதோட அட்டை ரொம்ப மெலிசாக இருந்தது. அதனால் ஓப்பன் ஆகி ஒவ்வொரு பக்கமாக ஓப்பன் ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபேன் காற்றுல. இவன் மட்டும்தான் அதை கவனித்தான். அவனுக்கு 2 பேரும் அப்படியே கண்ணை மூடி ஃபேன் கீழே உக்காந்துருக்காங்க. இப்போ போய் திடீர்னு அந்த புக்கை எடுத்து உள்ளே கொண்டு போனாலோ அந்த புக்கை எடுத்து எங்கேயா வச்சாலோ இவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கண்டுக்காமலே விட்டுறலாம். ஆனால் கண்டுக்காமலே விட்டால் அந்த லெட்டர் பறந்துருமோ, வெளியில் வந்துருமோ அப்படின்ற எண்ணம். கீழே உட்காந்த சிவராசன் எந்திரிச்சு முதல்ல சட்டையை கழட்டி ஸ்டாண்டில் மாட்டினான். அந்த ஸ்டாண்டில் மாட்டிட்டு அப்படியே கீழே பார்த்தான். அந்த புக்கு ஒவ்வொரு பக்கமாக ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. அந்த புக்கில் இருந்ததை படித்தான். இவனுக்கு படபடப்பு. அப்படியே படிச்சுட்டு திரும்பினவன் அந்த இன்லேண்ட் லெட்டரோட எட்ஜு, அந்த இன்லேண்ட் லெட்டரோட ஓரத்தில் ஒரு சின்ன பேப்பர் எங்கே வச்சானோ அங்கேருந்து லேசாக வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டான் சிவராசன். அப்படியே அந்த புக்கு பேஜ் அப்படியே திருப்பி கரெக்டாக எந்த பேஜில் அந்த லெட்டர் வச்சுருக்கோ அந்த பக்கத்தை எடுத்து அப்படியே அந்த லெட்டரை வெளியில் எடுத்தான். என்னடா லெட்டர் இது அப்படின்னு கேட்டுகிட்டே எடுத்தான். ரங்கம் பதறி போயிருந்துருச்சு. மச்சான், அது ஒன்றும் இல்லைடா, வீட்டில் இருந்து லெட்டர் வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த லெட்டர் அப்படியே ஓப்பன் பண்ணான். அதில் வரியே அன்புள்ள அத்தானுக்கு அப்படின்னு இருந்தது. சிவா அப்படியே ரங்கனை பார்த்து முறைச்சான். என்னடா அது அப்படின்னா. மச்சான், அது ஒன்றும் இல்லைடா, நான் அது இப்போ தான் நானே படித்தேன் அப்படின்னா. ஓ, இதை படிக்க தான் நீ கடைக்கு வரலையா அப்படின்னு முறைச்சான். அதை பார்த்தோன்னே வரதனுக்கும் கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. அவனும் முறைச்சான். ஏண்டா, நாங்கள் வேக்க விறுவிற்க போய் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிட்டு வந்தா அடுத்த வரியை சொல்லாமல் 2 பேரும் அவனை முறைச்சிட்ருக்காங்க. அவன் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரங்கன் தடுமாறி நின்றுக்கிட்டு இருந்தான். டக்குன்னு ஒரு மொமெண்ட்டில் வரதனும் சிவராசனும் புகிர்னு சிரிச்சிட்டானுங்க. டேய், என்ன பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டானுங்க. ரங்கன் அவனும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வெக்கத்தோடு சிரித்தான். ஆமாண்டா, டேய் அவளே என்ன லவ் பண்ணுறாளாண்டா அப்படின்னோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆச்சரியப்படவே இல்லை. அவங்க சிரிப்பு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்படியா, ஓஹோ அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரங்கனுக்கு குழப்பம். என்ன விடுங்க மச்சான், அவளே என்ன லவ் பண்ணுறாளாண்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியமாக சொல்கிறான். இவனுக்கு 2 பேரும் ஓஹோ டேய் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ரங்கன் குழப்பத்தோட உச்சத்தில் என்னடா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். டேய், லெட்டரை வாங்கும்போது ஸ்டாம்ப்பு குத்துனது கூட பார்க்க மாட்டியா? நாங்கள் எழுதின லெட்டர் தான்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் உருண்டு புரண்டு சிரிக்கிறாங்க. ரங்கனுக்கு அப்படியே கோபம் ஹை ரைஸ் ஆகுது. ஏண்டா, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு விஷயமே கிடைக்கலையா அப்படின்னு கோபம் அதிகமாகுது. மறுபடியும் சண்டை. ஒருத்தன் சட்டையை பிடிச்சிட்டு உருண்டு புரண்டு சண்டை. சிவாவும் வரதனும் சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறானுங்க. ரங்கன் தான் ஃபுல் கோவத்தில் இருந்தான். டேய் என்னடா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டியா அதை படிச்சுட்டு அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் உருண்டு புரண்டு சண்டை போட்டு மறுபடியும் ஒரு சிகரெட்டுக்காக அடங்கிட்டானுங்க. 3 பேரும் மூச்சு வாங்க தம் அடிச்சுக்கிட்டு வேத்து விறுவித்து அந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு இருந்தும் வேத்து விறுவித்து வரதான் கேட்டான். மச்சான், உண்மையை சொல்லு, அந்த லெட்டர் படிக்கும்போது நீ அவ குரல்ல அன்புள்ள அத்தானுக்கு அப்படி தானே படித்த? இதை கேட்டு சிவராசனும் தம் அடிச்சுட்டே கடுப்பாக ரங்கம் மூஞ்ச வச்சுருந்தான். இருங்கடா, பாத்ரூம் வருது, போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். கவனி அப்படின்னு ரங்கம் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போனான். தோப்பு கட்டீர்னு அந்த கொட்டின பாலில் வலிக்கி விழுந்தான். அப்பா, வரதனுக்கும் சிவராசனுக்கும் சிரிப்பு தாங்க முடியல. வழுக்கி விழுந்தான் ரங்கன். அந்த கொட்டின பாலை தொடடான கேட்குறியா?